ஜீசஸா? ஆ. ஜீசஸ் ஏன் பிடிக்கும்? அவங்க நாங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவாங்களா? சூப்பரா. ஆக்சுவலா எங்களது வந்து ஸ்கூல் டேஸ் லவ். ஸ்கூல் டேஸ் லவ். ஓகே. 16 years. 16 இயர்ஸ். ஓ செம்ம 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 வேற லெவல். டிசம்பர்ல இருந்து இன்னும் லைஃப் கொஞ்சம் ஜாலியா இருக்கும்குள்ள அப்பா ஜான்வரில இறந்துட்டாரு. ஸோ அதனால ஒய்ஃப் தான் வந்து எனக்கு உசுரோட பெருசா இப்போ லேட்டஸ்டா கூட ரகுமான் சார் சாங்ல இந்த உசுரே நீ தானே லிரிக் வரும். அதை நீங்க இடையில ரீசெண்டா ஸ்டேட்டஸ்ல கூட அப்படிதான். வேற லெவல் வேற லெவல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவகிட்ட கேட்பேன். என்ன சொல்றாலும் அதனால கண்டிப்பா பாசிட்டிவா தான் முடியும் அந்த விஷயம். அந்த ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது. ஹாய் ஃபோக்ஸ், இப்போ நம்ம திருவான்மியூர் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலா ஃபீலே வேற மாதிரி இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இந்த கடல் அலையும் இந்த வானத்தையும் பார்க்கும்போது ஒரு ஒரு இணைப்பிரியா ஃபீல்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இதை பற்றி யோசிக்கும் போது ஏதாவது கண்டென்ட் எடுக்கலான்ட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டஸ்ட்டாக ஏஆர் ரகுமான் சார் சாங் ஒன்று கேட்டோம். அதில் ஒரு லைன் வரும், உசுரே நீ தானேன்ட்டு. பர்டிகுலராக கேட்கும் போது உள்ள என்னமோ பண்ணோம். ஏன் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு பிடிக்கும்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லை அவங்க கூடவே இருக்கணுன்ட்டு இருக்கும், இல்லை அவங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். பட்டு யாரோ ஒருத்தர், ஒரு சில பேரை மட்டும்தான் அவங்க என்னோட உசுறு, அவங்க இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் உசுருன்ட்டு நம்ம யாரோ ஒருத்தர் பெருசாக சொல்கிறோமோ, அது யாருன்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட போட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் சொல்லுங்கள். சில பேர் உசுருன்னு நம்ம நினைப்போம், பட் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியாது. சரி, அது வரைக்கும் போக தேவையில்ல. நமக்கு பிடிச்ச உசுறு, நம்ம உசுரான்னு நினைக்கிறவங்கள யாருன்னு மட்டும் நம்ம இதில் ஷேர் பண்ணுவோம். கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்கள் நேம்? ஜெஸ்வின். ஜஸ்வின். ஓகே ஓகே ப்ரோ. என்ன திருவண்ணூர் அடிக்கடி வருவீங்களா? இல்லை, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வாழ்க்கையை வெறுத்து போயிட்டான். கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நல்ல விஷயம். சப்போர்ட்டாக இருங்க. ஓகே ப்ரோ, என்ன கான்செப்ட்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இப்போ நம்ம லைஃப்பில் ஒருத்தனை பிடிக்கும்னு சொல்லுவோம், இல்லை அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு சொல்லுவோம். பட் அது இல்லாமல் ஒருத்தர் சில பேரை மட்டும் தான் நம்ம உசுருன்னு சொல்லுவோம். ஏன்னா உசுருன்னு மீனிங்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அது யார்? உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம்? நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் நான் லாஸ்ட்டாக ஒன்று லேட்டாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா, என் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா தான். ஓகே. ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அதை நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணிக்கினேன். பிடிச்சதே எப்படின்னா, எனக்குன்னு ஒரு சர்டன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே. அவங்க இல்லைன்னா நான் இல்லை, நான் அப்படி தான் இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் என் உசுறு மாதிரி தான். நான் வேலைக்கு போனால் கூட சாட்டர்டே சண்டே ஆனால் அந்த பசங்க வீட்டில் தான் தூங்குறது. திருப்பி வீட்டுக்கு வந்து அப்படி இன்ட்ரோட் மாதிரி தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் ஜாலியாக இருக்கிற மாதிரி. ஒரு ரெஸ்டனுக்கு அப்புறம் என்னாச்சா, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால என்னை பற்றியே பின்னாடி தப்பாக பேசி அந்த பசங்க வந்து என்னை விட்டு தூரமாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபேமிலியோட ஸ்பெண்டே பண்ணேன். ஸோ அப்போ தான் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு வந்து அவங்க எங்கள் அப்பா அம்மா வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் அது நான் தெரிஞ்சிக்கவே இல்லை. லாஸ்ட் டைம் அப்போ தான் நான் ஃபேமிலியோட மிங்கிள் ஆனேன். அப்போ எப்படின்னா, அந்த பசங்க ஏமாற்றி என் தூரமாக வந்ததுக்கப்புறம் தான். ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கைண்ட் ஆஃப் ஒரு லவ் ஃபெயிலியரான எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி, எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி அப்பெல்லாம் இருந்தோம் நாங்கள். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ எனக்கு பிடிக்காம என்னை பின்னாடி ஃபுல்லாக தவிர பேசி இது பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்பா அம்மாவோட ரொம்ப இன்வால்வ் ஆகி, எனக்கு அப்போ தான் எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபீல்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் லேட்டாக புரிஞ்சுக்கினேன். லாஸ்ட்டு எப்பயும் இல்லை ப்ரோ, இந்த போன வருஷம் ஃபுல்லாக தான் அப்படி இருந்தேன். நான் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி டிசம்பர்லேருந்து இன்னும் லைஃப் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்குள்ளே அப்பா ஜான்வரியில் இறந்துட்டார். ஸோ இதே மாதிரி என்ன மாதிரி யாரும் எந்த தப்பும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப க்ளோஸாலாம் ஆகாதீங்க. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எங்கேயோ ரேர் தான் அவங்களாம் இருக்கிறது. இந்த மாதிரி கூடியே இந்த சப்போர்ட் பண்ணுற பசங்களாம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்காதீங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அப்பா அம்மானு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள விட அந்த உசுருன்றது வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அதை நான் என் லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணது. நீங்கள் அப்படி மிஸ் பண்ணுறாதீங்க. இருக்கும்போதே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க.
அவங்க என்ன திட்டினாலும் அடித்தாலும் அவங்க தான் கடைசியில் இருக்க போகிறது. நான் இவங்க தான் நினச்சேன். பட் ஆனால் இவங்க தான் எனக்கு நான் லேட்டாக தான் புரிஞ்சுக்கினேன். ஸோ புரிஞ்சுக்கிற டைமுக்குள்ளே எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. ஸோ அந்த மாதிரி யாரும் மிஸ் பண்ணாதது தான் என்னோட இது. ஸோ எனக்கு எங்கள் அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தான் பிடிக்கும். பட் ஆனால் நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணனால நான் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஏன்னா அவங்க உசுரை தாண்டி அவங்களுக்கு நம்ம உசுரு, ஆமாம் அவங்க உசுரை கொடுத்ததை தாண்டி நம்மளுக்கு அவங்க தான் உலகத்தையே ஆமா, கொடுத்துக்கிறாங்க. correct. உலகத்தையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆமாம் கண்டிப்பா அவங்கள மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு எதிர்பாராத விதமா இந்த மாதிரி ஒரு ஆமா. சுச்சுவேஷன் நடந்திருக்கு. பட் அவங்க எப்பவுமே கண்டிப்பா உங்களை சுத்தி தான் இருப்பாங்க. நீங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக. நீங்க இந்த மாதிரி எதுவுமே டிப்ரெஷன் ஆகாம அட்லீஸ்ட் இது எப்போ ரியலைஸ் பண்ணிட்டீங்களே அதுக்கேற்ற மாதிரி ஹாப்பியா இருக்க பாருங்க. இப்ப நான் அவங்களுக்கு சந்தோஷமா நீங்க இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆமா. பிடிக்கும். ஸோ இனிமேல் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா. நாங்க எங்க மூலியமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் bro. தேங்க்யூ. கண்டிப்பா. ஹாய், ஹாய். ஹலோ, உங்க பேர் என்ன? என் பேர் ஜோஷ்வா. யோசுவா, எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. 6th. ஓகே. உங்க பேரு? ஜூடா. ஜுடா. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 5th. 5th. ஓகே. நீங்க? மார்க்கஸ். மார்க்கஸ். 7th. 7th. ஓகே. எல்லாம் ஒரே ஸ்கூலா? இல்ல வேற 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 ஸ்கூல். ஆனா ஒரே ஃபேமிலியா நீங்களா? எப்படி சொந்தமா? சொன்னேன். ஓகே சூப்பர். சரி, உங்க லைஃப்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆளு யாருன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இங்க ஜீசஸா? ஆ. ஜீசஸ் ஏன் பிடிக்கும்? அவங்க நாங்க என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க. என்ன கேட்டாலும் பண்ணுவாங்களா? சூப்பர். அவங்களதான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துருக்கீங்க. ஜீசஸ் அம்மா அப்பா. அம்மா அப்பா. சூப்பர் செம்ம. நீங்க உங்களுக்கு? அம்மா அப்பா. அம்மா அப்பா. அம்மா அப்பா பேர் என்ன? ஷக்கீலா அண்ட் மார்ட்டின். ஷக்கிலா அண்ட் மார்ட்டின். ஓகே. அவங்கள ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஏன் பிடிக்கும்? நான் எது கேட்டாலும் தருவாங்க. எது கேட்டாலும் தருவாங்களா? எது கேட்டாலும் என்ன கேட்டிருக்கீங்க அப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்? அடி கேட்டது. நிண்டெண்டோ கேட்டிருக்கேன். எது? நிண்டெண்டோ அப்படின்னா? ஒரு கான்சோல் கேம். ஓகே. அது கேட்டா உடனே வாங்கி தந்துட்டாங்களா? ஓகே. உங்க அப்பா அம்மா பேர் என்ன? ஆல்ஃபா மெர்லின் செல்வகுமார். செல்வகுமார். ஓகே. நீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஜீசஸ். ஜீசஸ். அப்பா அம்மா. அப்பா அம்மா. ஏன்? ஜீசஸ் வந்து நம்மளுக்காக மறிச்சாங்க. ஓகே. அப்பா அம்மா வந்து நம்ம எது கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அதனால. ஓகே. சூப்பர். உங்க அப்பா அம்மா பேர் என்ன? ஷாலினி, ம், விக்டர். விக்டர். ஓகே சூப்பர். எல்லாருக்கும் அப்பா ஜீசஸ் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும். ம். ஓகே தென். ஓகே. அப்பா உங்க அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க உங்க முன்னாடி எல்லாருமே. Thank you, அப்பா அம்மா. ஓகே. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹாய் மேம். உங்க நேம் ப்ரோ? ஆண்டனி. ஆண்டனி. மேம் உங்களுக்கு? ஃபில்பி. ஃபில்பி. ஓகே. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா நல்லா இருக்கீங்களா? நல்லா Okay. இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா ப்ரோ, நம்ம உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கும் லைஃப்ல, அவங்கள மிஸ் பண்ணுவோம் சில பேரை சொல்லலாம், இல்லை சில பேர் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லலாம். ஆனால் உசுருன்ட்டு ஒரு சில பேரை தான் ரொம்ப எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகும். நான் அவங்கள்ட்ட நம்ம இருக்க முடியாது, அவங்க இருந்தால் தான் நம்மளால ட்ராவல் ஆக முடியுன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லுவோம். அது மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் நான் நினைக்கிறேன் இல்ல இவங்க தான் என் ஒய்ஃப். அவங்க தான் கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்க தான் கடைசி வேற வரை. வழி இல்ல. ஓகே. அப்படி கிடையாது. ஆனா அவட்ட காமிச்சிக்க மாட்டேன். ஓகே. மத்தபடி அவ தான் என் எப்பவுமே உசுரு. எதுவுமே காமிச்சிக்க முடியாது, ஆ, பின்னாடி கண்டிப்பா காமிச்சிக்க இருக்கும். அவளுக்கு தெரியும். காமிக்காட்டியும் நம்ம மேலதான் ஹஸ்பண்ட் வந்து உசுரா இருக்காரு. ஓகே. அவளுக்கு ஓகே. தெரியும். அது காமிச்சிக்க மாட்டேன். ஓகே. ஆனா அவ என் மேல ரொம்ப உசுரு. அதை காமிப்போம். அப்ப நீங்களும் காமிக்கலாமே, ஏன் காமிக்க கூடாது? அது வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. ஓகே. இந்த மாதிரி டைம்ல காட்டுறீங்களே, அதுதான் விஷயம். அவ புரிஞ்சுப்பா. நம்ம மேல உசுரா இருக்காரு. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா அது அவளுக்கு பெருசா தெரியும். பெருசா தெரியும். ஆமா. சோ அந்த மாதிரி ஓகே. அவளே எனக்கு புரிஞ்சு, அதாவது நான் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளுக்கு நானே அவளுக்கா தெரியும். செம்ம. அவருக்குன்னு ஒரு சில லவ் லாங்குவேஜ்னு இருக்குல்ல. ஓகே. இப்ப நான் திட்டுறேன்னா அது understand திட்டுறதுன்னு பண்ணிக்கிறது கிடையாது. அதுல ஒரு சின்ன லவ். ஓகே. அவளுக்கு அது தெரியும். தெரியும். சோ அந்த கண்டிப்பா. மாதிரி. சூப்பர் கியூட். உங்களுக்கு மேம்? கண்டிப்பா obvious-ஆ. இப்ப அவரு வந்து என்ன சொன்னதால அவரை சொல்லணும்னு இல்ல, உண்மையாவே அவர் தான். அவர்தான். ஓகேவா? என்ன சொல்றது, பட் நான் வந்து என்னோட லவ் வந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. எல்லா விதத்துலயும் ஷோ பண்ணுவேன். ஓகே. அவர் வந்து எந்த விதத்துலயும் ஷோ பண்ண மாட்டாரு, பட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே. சூப்பர். பட் நான் அப்படி கிடையாது. எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஐ வில் ஷோ மை லவ் ஹவர் ஐ லவ்விங் யூ. டெய்லி கொடுப்பா, நான் எப்பயாவது ஒரு டைம் கொடுப்பா. அது அவளுக்கு பெருசா தெரியும். ஓகே. எத்தனை இயர்ஸ் பாண்ட் ப்ரோ? ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஸ்கூல் டேஸ் லவ். ஸ்கூல் டேஸ் லவ். ஓகே. 16 years. 16 years. ஓ செம்ம வேற லெவல். நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்சியஸா இருந்தோம். அவங்க இருந்தாங்க, நானும் இருந்தேன். சூப்பர். ஈவன் தோ லவ் பண்ணும்போது அவர் சொன்னது ஒண்ணுதான். மேபி ஒருவேளை ஃபியூச்சர்ல என்னால வந்து எப்படி சொல்றது, உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு வாங்க முடியலன்னா மேபி நான் கூப்பிடுவேன் போயிடலாம் அப்படின்னு.
ஆனா நீ கான்பிடண்டா வந்துடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஓகே, செம்ம செம்ம. ஏன்னா அந்த டைம்ல நம்ம யோசிக்கிறது mindset அவங்க எப்படி தெளிவா இருக்கும் இருப்பாங்க எல்லா அப்படின்னு. விஷயத்திலும். ஸோ நாளைக்கே நான் ஏதாவது ஒரு கோவத்துல இல்ல நீ கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்திலே நானே உன்னை கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது. ஏன்னா உங்க அம்மா அப்பா உன்னை வேற வந்து லெவல். ஆனா- அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க Yeah. பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா. ஸோ அது எல்லாரோட சப்போர்ட்டோட மட்டும்தான் நாங்க மேரேஜ் பண்ணது. நீங்க தப்பி தவறி எனக்கு தெரியாம நான் சொல்லிட்டா கூட நீங்க செஞ்சிடக்கூடாதுன்னு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு இது தப்பான போடுறீங்க. example எப்படின்னு வச்சுக்கோங்களேன், Okay. இந்த டைம்ல என்ன யோசிக்கிறேன்னு தெரியாது. Emotionல கோவத்துல, சொல்லிடுவான், ஆமா, கோவத்துல. நீ வரலினா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி பேசிடுவேன். ஓகே, அப்படியே நான் சொன்னாலும் ஏன்னா நீ வந்து கரெக்டா இருப்ப எல்லா விஷயத்திலும். ஸோ உனக்கு தெரியும்ல. ஸோ நீ உங்க அப்பா அம்மா விட்டு வா அப்படின்னு சொல்லி. சூப்பர் எதுவா சூப்பர். இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது என்னுடைய சஜஷன் இல்லாம அவர் பண்ணவே மாட்டார். அது பிசினஸாவே இருக்கட்டும், ஏன்னா என்கிட்ட சஜஷன் இவங்க கேட்காம எடுக்கிற முடிவு ஒன்னு வந்து கரெக்டா இருக்கும். கரெக்டா. நான் எடுக்கிறது அந்த confident இருக்கு உங்களுக்கு. ஒரு 50 இருக்கும், ஒரு 50 சுத்தமா இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் இவகிட்ட கேட்பேன். இவ என்ன சொல்றாலும் அது கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் முடியும் அந்த விஷயம். செம்ம, ஸோ அந்த செம்ம. ஒரு விஷயத்துல விட்டு கொடுக்க முடியாது. அப்ப ரெண்டு பேருமே உசுரா இருந்திருக்கீங்க, மாத்தி மாத்தி சொல்லணும். ஓகே, சூப்பர் ப்ரோ. ரெண்டு பேரையும் பார்த்து ரொம்ப okay ஹாப்பி ஆகுது, bro. ரொம்ப சந்தோஷம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? மை நேம் இஸ் ஸ்ரீ ரகுநாத். ஸ்ரீ ரகுநாத். ஸ்ரீ ரகுநாத். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப்ல ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம், இல்லை இவங்கள மிஸ் பண்ண முடியாது, அவங்க ஒரு பார்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேரை தான் நம்ம வந்து நம்மளோட உசுருன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாம் நம்மளால இருக்க முடியாது, அவங்கெல்லாம் நம்ம இல்லைன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா? இது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அம்மா அப்பா ஒய்ஃபு பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முக்கியம் தான். எல்லாருமே முக்கியம். ஆமா, யாருனாலும் யாரும் இருக்க பிரிச்சு முடியாது. பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஜானர்ல ஒருத்தவங்க முக்கியமா தெரியும். ஒரு செக்மெண்ட்ல ஒருத்தருக்கு பையன் கண்டிப்பா. வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருப்பாங்க, அப்புறம் லைஃப்ல ஒய்ஃப் வந்திருப்பாங்க, இப்போ பையன் பிறந்திருக்கான், பையன் இருப்பான், ஓகே. வெளியில போனா ஃப்ரெண்ட்ஸ். அதனால யாரையுமே விட்டு கொடுக்க ஸோ முடியாது. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே- மாதிரி அந்த அளவுக்கு ஆமா. அமைஞ்சிருக்கிறாங்கன்னு கூட ஆமா. சொல்லலாம். அது ஆமா இருக்கு. கரெக்ட். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 வருஷமாவே வந்து க்ளோஸாவே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஓ, சூப்பர் சூப்பர். அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செம்ம செம்ம. அவங்கள விட்டு கொடுக்க முடியாது. உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அதுக்கேற்ற ஆமா. மாதிரி. ஓகே, யாருமே விட்டு கொடுக்க முடியாது. யாருமே விட்டு கொடுக்க முடியாது. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ப்ரோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஹாய் சார். Hi. உங்க நேம் சார்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே சார். சார், இன்னைக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு சில பேரை பிடிக்கும்னு சொல்லுவோம், இல்லை ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும்ன்றோம், இல்லை ஒரு சில பேர் மிஸ் பண்ணுறோம். பட் ஒரு சில பேர் தான் உசுருன்னு சொல்லுவோம், ஏன்னா அவங்க இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது, அவங்க இல்லாமல் லைஃபே பெருசாக நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணலாம். எனக்கு என் லைஃப்ல வந்துட்டு அவங்க இல்லாம நான் இருக்க முடியாதுன்னு கேட்டா என்னோட ஒய்ஃப் தான். ஓ, செம்ம சார் செம்ம. ரீசன் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பாங்க. பார்த்துருப்பேன். பட் ஒய்ஃபுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேற ஒரு வீட்டில இருந்து நமக்காக நம்ம கூட வந்து அதுக்கப்புறம் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுறதா. அவங்க ஆக்சுவலி என்னன்னா நமக்கு ஓகே, பட் அவங்க வந்து இன்னொரு ஃபேமிலியில வந்து பண்ணுறது பெரிய விஷயம். ஆமா, கண்டிப்பா ஸோ கண்டிப்பா அதனால ஒய்ஃப் தான் வந்து என்னை பொறுத்த வரையும் உசுருக்கு மேல நான் நினைக்கிறீங்க. ஓகே, ஆமா. சூப்பர். என்னோட இது வந்து லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா? செம்ம ப்ரோ. அதனால வந்து என்னை ஏத்திட்டு ஒரு பொண்ணு வரணுங்க, அந்த பொண்ணுக்கு நான் என்ன ஃபுல்லா ஃபேமிலி அக்செப்ட் பண்ணினே நம்ம Yes, எல்லாமே இது பண்ணிட்டு போறோம். ஓகே, நல்லபடியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. கரெக்ட். அதனாலதான். ஸோ அதனால ஒய்ஃப் தான் வந்து எனக்கு உசுரோட பெருசா இருந்தது. இப்போ லேட்டஸ்டா கூட ரஹ்மான் சார் சாங்ல இந்த உசுரே நீ தானேன்னு ஒரு லிரிக் வரும். அதை நீங்க அவங்க நான் dedicate பண்ணுங்க. வச்சிருந்தேன் இடையில ரீசெண்டா ஸ்டேட்டஸ்ல கூட அப்படிதான் ஓ, வேற லெவல் செம்ம செம்ம. ஸ்டேட்டஸ்ல கூட நான் வச்சிருந்தேன் நானு. ஓகே ஸோ ஓகே. உண்மையிலேயே வந்து எனக்கு உசுருக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஒய்ஃப் தான். அவங்களுக்கு அப்புறம் என் பொண்ணு இவதான் மூத்தவ. இவளும் என் லைஃப்ல வந்துட்டு ஈக்குவல் டு மை ஒய்ஃப், அவ்வளோ ஒரு பார்ட். செம்ம செம்ம செம்ம. ஸோ இவங்க எல்லாரும் தான் என் லைஃப்ல. ஓ, உங்க நேம்மா? தியா. தியா. ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். டாடி உங்களை ரொம்ப உசுருன்னு சொல்லியிருக்காரு. டாடிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா உன்னை பிடிக்கும் சொல்லியிருக்கேன், நீங்க என்ன சொல்லியிருக்குன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் டாடிய? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். Thank you, தேங்க்யூ sir. ஃபார் Thank you. ஷேரிங் சார். Thank you. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ரொம்ப சூப்பர். ஃபிலிம் நைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து மென்மேலும் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறேன். ஓகே, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.